கீழே இருந்து காலை மடக்கி தூக்கும் போதோ கையை தூக்கும் போதோ ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ணி திரும்பும் போதோ நமக்கு வந்து சின்ன சின்ன சவுண்டு வந்து கேட்கலாம். கிரிப்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெயினோட சேர்ந்த மாதிரி வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்டரை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன எக்ஸசைசஸ், பெருசாக ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி ரெகுலராகவே எக்ஸசைசஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லாத அளவுக்கு பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. டாக்டர், மசில் வீக்னஸ் பத்தி நிறைய சொன்னீங்க. நம்ம வீட்லயே இப்ப நம்மளோட மசில் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? இப்போ நமக்கு வந்து மசில் வீக்னஸ் இருக்கு, அது மாதிரி பார்த்தோன்னா நம்ம கையில தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஒரு தொலை தொலைன்னு ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் வரும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பெயின் வரும். அது மட்டும் இல்லாமல் நடக்கும் போதோ உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதோ ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் அந்த மாதிரி ஃபீலே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆயாசம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயாசம், ஃபெட்டிக், ஒரு மாதிரி ஃபெட்டிக் வரும். டிஸ்கம்ஃபர்ட் வந்து எந்த ஒரு மூமெண்ட் பண்ணாலும் டிஸ்கம்ஃபர்ட் வரும். எவ்வளோதான் தூங்கினாலும் அவங்களுக்கு வந்து அந்த தூக்கம் பத்தாமல் இருக்கும். இதுக்கெல்லாம் பேசிக்கான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான உணவுகள்,